மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. 2 தினங்களுக்கு முன்னாடி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அந்த பேட்டியினுடைய அந்த சாராம்சம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது புரியலன்னு தெரியல. பெரும்பாலும் பாஜக பற்றி நம்ம பெருசாக பேசுறது இல்லை. இருந்தாலும் அந்த பேட்டி கவனம் பெறுகிறது. அந்த பேட்டிக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜயனுடைய செயல்களில் நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல. அது பற்றின வீடியோ தான் இது. ஸோ பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில் இருக்கிற நட்புறவு, இடையில் இருக்கிற சமரசம், இடையில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத பற்றி தான் நமக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை விளக்குவதற்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை கமெண்ட்டாக போடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது ஜோசப் தலைமையில் இந்த தாவேக்கா அரசாங்கம் பதவி ஏற்பதற்கு பாடுபட்டு தான் பதவி ஏற்றுச்சு. மே மாதம் 10ஆம் தேதி பதவி ஏற்பதற்கு முன்னாடி லாஸ்ட் நாள் அன்னைக்கு அவர் பதவி ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கும். அதுதான் நிலைமை. சட்டம் அதுதான் சொல்லிச்சு. 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க பதவி ஏற்றுக்கணும். அதற்காக வீட்டுக்குள்ளேயே சும்மாவே படுத்து கிடந்தவர், எங்கேயுமே வெளியில் வராதவர், கவர்னர் மாளிகைக்கு மட்டும் நடையாக நடந்துக்கிட்டு இருந்தார். பல முறை ட்ராவல் பண்ணி நம்ம கவர்னர் அர்லேக்கர் கிட்ட அவர் கெஞ்சிக்கிட்டு இருந்தார், எப்படியாவது என்ன பதவி ஏற்றுக்க விடுங்கன்ட்டு. அந்த அடிப்படையில் நம்ம திமுக தீய சக்தியாக இருக்கிற திமுகவோடு இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு திமுக வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற விசிக, வெற்றி பெற்ற ஐயுஎம்எல், வெற்றி பெற்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாருமே இப்போ விஜய் பார்வையில் தீய சக்தி தான், கல்லாப்பெட்டி கூட்டணி தான். இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியில் இருந்த இவங்க எல்லாரையுமே ஒன்று சேர்த்துக்கிட்டு அவங்க கிட்டளுடைய ஆதரவெல்லாம் வாங்கி கெஞ்சி ஆஃபீஸாக ஃபோன் போட்டு பேசி கெஞ்சி ஏதேதோ நடந்து அவர் 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டார். இதெல்லாம் தான் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்ச தகவல். ஆமாங்க, இதில் என்ன புதுசாக நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்லலைங்க. நம்ம பாஜக மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் ஒரு புது குண்டை ஒன்று தூக்கி போட்டார். அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அது பெருசாக வைரல் ஆகவே இல்லை, பெருசாக போய் சேரவே இல்லை. சேர வேண்டியவர்கள் இதை அமுக்கிட்டானுங்க. இந்த ரூட் மாஃபியா மாதிரியான கேங்கு இந்த விஷயத்த பெருசு பண்ணாமல் வேற விஷயங்களை கொண்டாந்து மடமாற்றி தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கே மாற்றுறவனுங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேனர் வைக்கிறவனுங்க, இதெல்லாம் மாற்ற மாட்டானுங்களா? எல்லாத்தையும் மாற்றிருக்கானுங்க. ஆனாலும் நம்ம நேயர்களுக்கு இந்த தகவலை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொன்னால், பாஜகவை விமர்சிக்கிற அளவுக்கு இதுவரை பாஜகன்ற பேரை கூட சொல்லாதவர் தான் ஜோசப் விஜய். அவருக்கு பாஜகன்னு சொல்ல பயம். சொன்னால் சிபிஐ கேஸில் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. கொலை கேஸ் இருக்குது, 41 பேர் செத்து போன கேஸு. அவர் விட்னஸாக இருந்தால் கூட அவர் மேலே எப்போனாலும் எஃப்ஐஆரை திருத்த முடியும். சிபிஐ நினைத்தால் புது எஃப்ஐஆர் போட முடியும். அதனால தலைக்கு மேலே எப்பவுமே சிபிஐ வழக்கு என்கிற கத்தி தொங்கிட்டே இருக்கு ஜோசப் விஜய்க்கு. அதனால பாஜகன்னு பேர் சொல்ல மாட்டார். அமித்ஷா, மோடிலாம் பேர் சொல்ல மாட்டார். அமித்ஷா இவரை பார்க்கவே மாட்டேன்ட்டார். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு, அதெல்லாம் ஓய்ஞ்சு போன்னு சொல்லி 2 முறை அவர் சிஎம் ஆன பிறகு 2 முறை போயிருக்கார் டெல்லிக்கு. 2 முறை அமித்ஷா பார்ப்பதற்கு தவிர்த்து விட்டார். அதில் நிறைய உள்ளடி வேலைகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இவர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, ஓவரா பேசாதீங்க, நீங்க எப்படி ஆட்சி அமைச்சிங்க, என்னமோ சட்டமன்றத்தில் நாங்களே மக்களே தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க, அவங்களே எங்களுக்கு சுயமா சப்போர்ட் பண்ணாங்களாம் பேசுறீங்க, நீங்க எப்படி ஆட்சி அமைச்சிங்க நான் சொல்லட்டுமா? எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணீங்க, பாஜகவில் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை ஆட்சி அமைக்க விடுங்கன்னு கெஞ்சினீங்கன்ற லிஸ்ட்டை நான் சொல்லட்டுமா? அதனால ஓவரா பேசாதீங்க, சட்டமன்றத்தை சட்டமன்றமாக நடத்த பாருங்க, அங்கே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உருப்படியாக இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கடுமையாக கொந்தளிச்சு கோவப்பட்டார். யூஸ்வலாகவே அவர் கோவப்படுற ஆள் இல்லை. அவருடைய காசு 4 கோடி ரூபாய் ரயிலில் மாட்டினா கூட போட்டு கொடுத்தால் அண்ணாமலைன்னு ஊரும் பூரா தெரிஞ்சா கூட அண்ணாமலை மேலே எந்த கோபமும் காட்டல. ஆனால் சைலண்டாக ஒரு வேலை பார்த்தார் அண்ணாமலை. இப்போ கட்சியை விட்டு வெளியே போயிட்டார். இப்போ இவர் மாநில தலைவர். இவர் கோபத்தையே காட்டாதவர் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கோபம் காட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பேசுனீங்கன்னா நான் நீ யார்கிட்ட கெஞ்சினீங்கன்னு நான் பேரை சொல்லிடுவேன், எங்கள் தயவில் தான் ஆட்சி இருக்குது. இவ என்னங்க அதிர்ச்சியாக இருக்கு இல்லைங்க, உங்களை மாதிரி தான் நானும் அதிர்ச்சி அடைஞ்சேங்க. இது வரைக்கும் நமக்கெல்லாம் என்ன தெரியும்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி, 2-3 நாளைக்கு முன்னாடி தனியார் தொலைக்காட்சியில் நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் நம்ம தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் பேசும்போது சொன்னார், மக்கள் விஜய்க்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வாக்கு கொடுக்கல, 107 இடங்கள் தான் கொடுத்தாங்க, 107 இடங்கள் கொடுத்தா ஆட்சி அமைக்க முடியாது,
நாங்க கொடுத்ததுனாலதான் அவர் ஆட்சி அமைச்சிருக்கு. சோ எங்களால் தான் தாவேக ஆட்சி இருக்கு. அதனால அவர் வந்து சொல்றதெல்லாம் சும்மா மக்கள் மக்கள் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு அவர் ஒரு பக்கம் டிவியில போட்டு உடைச்சிருந்தார். நமக்கெல்லாம் அதான் தெரியும். கம்யூனிஸ்ட் வந்துச்சு, காங்கிரஸ் வந்துச்சு, இது ஐயுஎம்எல் வந்துச்சு, விசிகா போச்சு, இதனாலதான் அவர் ஆட்சி அமைச்சாருன்னு பார்த்தா இவங்களாம் ஏன் ஆட்சி அமைக்க சப்போர்ட் பண்ணாங்க? உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? கவர்னர் ஆட்சி வந்துடும். இவங்க ஆட்சி அமைக்கலன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி மூலமா மறைமுகமா பாஜக தமிழ்நாட்டை ஆளும். எப்போ அவங்க ஆட்சி வந்து கவர்னர் ஆட்சி வந்து 6 மாசமா 1 வருஷமா கூட இழுப்பாங்க, என்ன ஒன்னா செய்வாங்க. அதனால நாங்க சப்போர்ட் பண்ணோன்னு முட்டு கொடுத்த இந்த கூட்டணி கட்சிகள், திமுக தயவுல திமுக தொண்டர்களுடைய ஓட்டுகளை வாங்கி மானங்கட்டத்தனமா இப்ப போய் வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள், இது மான ஈனம் சூடு சொரணை எதுவும் கிடையாது. அதனால நம்ம அப்படி சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உண்மையிலேயே அவங்களுக்கு அது இருந்ததுன்னா இப்ப பை எலெக்ஷன்ல ரிசைன் பண்ணுங்க, ஒட்டுமொத்தமா எல்லாம் ரிசைன் பண்ணுங்க, ரிசைன் பண்ணி ஒரு தேர்தல் சந்திங்க. ஏன்னா இப்ப இவர் வந்து ஆட்சி அமைச்சிட்டாருங்க. ஆட்சி அமைச்சவனா இடைத்தேர்தலில் ஜெயிச்சு சப்போர்ட் பண்ணுங்க. தாவேகா விசில்ல போய் நில்லுங்க, விசில் சப்போர்ட் பண்ணட்டும். விசிகாக அதான் நிலைமை. தாவேகாக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கட்சிகளுக்கும் அதான் நிலைமை. உங்களுக்கு தைரியம், திராணி, ஆண்மை திறன் இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போய் நில்லுங்க. நிப்பாங்களான்னு நிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளாம் என்ன நினைச்சோம்னா இவங்க வந்ததுனாலதான் ஆட்சி அமைஞ்சது போல இருக்குன்னா மைனார் நாகேந்திரன் வேற ஒரு குண்டு போட்டார். அதெல்லாம் கிடையாது. நாங்க அனுமதிச்சனால்தான், பாஜக அனுமதி அளித்ததுனால தான், சப்போர்ட் பண்ணதுனால்தான், விஜய் எங்ககிட்ட கெஞ்சினதுனாலதான், ஐயா என்னை வந்து எனக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு கெஞ்சதுனாலதான் ஆட்சி அமைக்கவே நாங்க அனுமதிச்சோம். இல்லைன்னா நீங்க வந்து குதிரை பேர பிரச்சனை இருக்கு, எம்எல்ஏ தூக்கின பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட பண பரிவாற்ற பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனை இருக்கு. நினைச்சிருந்தா அர்லேக்கர் வந்து ஆட்சியை காலி பண்ணிட்டு அவருடைய ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டாந்துருக்க முடியும். ஆனா போனா போதுன்னு நாங்க வந்து ஆளை விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கியா அப்படின்றதான் அர்த்தத்தை தான் அவர் வந்து பேசியிருக்கிறதா நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரியல. இப்ப இந்த மாதிரி பேசிட்டாருல, எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை பெரிய சாமி, முந்திரி கொட்டை சின்ன சாமின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் வாயை திறக்கலங்க. ஒண்ணு வந்து அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், மாமனார் காசுலே உடம்பை வளர்க்குற மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் வாயை திறக்கல. இப்ப வரைக்கும் பாஜக பத்தி வாயை திறக்கலங்க. எல்லாத்துக்கும் மூக்க நுழைப்பார், எல்லாருக்கும் கருத்து சொல்லுவார். யாராவது வந்து தாவேகா குறித்து பேசிட்டாருன்னா உடனே பத்திரிகையாளர் சந்திப்பாரு, உடனே வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விடுவாரு. அப்படி வாய்க்கு வந்தது அள்ளி விட்டார். கடைசியில் சொல்லி நான் முடிக்கிறாத நான் செருப்படி வாங்கியிருக்காரு. இப்ப இந்த மாதிரி பேச வேண்டிய இடத்துல ஆதவ் வாய் திறக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த சின்னசாமி ஒரு ஆள் இருக்கார், முந்திரிக்கோட்டை சின்னசாமி, ராஜ்மோகன், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். அவரும் இது வந்து நயினார் சொன்ன கருத்துக்கு பதிலே சொல்ல. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா எந்த காலத்திலும் எசமா, டெல்லி எசமான பத்தி பேசவே கூடாது, பாரதிய ஜனதான்னு வாயிலே வரக்கூடாது, பாஜகன்னு வாயில வரக்கூடாது, மோடி அமித்ஷா வாயிலே வந்துடக்கூடாது. வந்தீங்க அவ்வளவுதான், தோலை உரிச்சிருவேன், தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அது தெரியல. இது வரைக்கும் இந்த தாவேகா கும்பல் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஆனா இன்னொரு வந்திருக்கு. இவர் சொன்னாரு எங்களால் தான் ஆட்சி அமைக்கிறேன்னு. அது வரைக்கும் வந்து அவர் சொல்றதுக்கு முன்னாடி, நான் முந்தா நாள் வரைக்கும் அசம்பிளியில பேசும்போது கூட, சட்டமன்றத்தில் படிக்கும் போது கூட ஒன்றிய அரசாங்கம்னு படிச்சுட்டு இருந்தார் நம்ம சோசப்பு விஜய். முதலமைச்சரா இருக்கிற மாண்புமிகு சோசப்பு விஜய் என்ன படிச்சாரு? ஒன்றிய அரசாங்கம்னு படிச்சாரு. அறிக்கை விட்டாலும் ஒன்றிய அரசாங்கம் தான் அறிக்கை விடுவார். ஆனா நயினார் நாகேந்திர நீ எப்படி ஆட்சி அமைச்ச தெரியுமா, யார் யார்கிட்ட கெஞ்சன தெரியுமான்னு சொன்னது தாங்க தாமதம். டமால் அப்படியே தட்டால் அடியா மனுஷன் அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுவாங்க தெரியுமா. இந்த சில கோயில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அப்படியே சாஷ்டாங்கமா வந்து ஆண்டவா என்னை காப்பாத்துறா சாமி அப்படின்னு சொல்லி விழுவாங்க இல்லையா, சாஷ்டாங்கமா. அந்த மாதிரி நெடுஞ்சான் கிடையா விழுந்துட்டாரு. ஒன்றிய அரசாங்கம் காணோம். இப்ப இந்திய அரசு எப்பேற்பட்ட மாற்றம், பயம், பயந்தாங்கொள்ளி, தொடர்நடுங்கி பயந்தாங்கொள்ளி முதலமைச்சரை தான் நம்முடைய தமிழ்நாடு இப்ப பெற்று இருக்கிறது. பஸ்ல பயணம் பண்றாரு, ரீல்ஸ் எடுக்கிறாரு. ரீல்ஸ் ஆட்சின்னு சொன்னா கோவம் வருது. ஆனா அதே மாதிரி பஸ்ல பயணம் பண்ணார் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பயணிகளோட உட்காந்து அவங்க கிட்ட என்னவா பிரச்சனை, உங்க தொகுதி எம்எல்ஏ யார் தெரியுமா, இந்த பின்னாடி நிக்கிறார் பார், பின்னாடி உட்காந்துருக்காரு பார், அவர் தான் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் காமிக்கிறார். இப்படி மக்களோட மக்களாக பயணம். அந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து உட்கார வச்சாங்களா என்னாலும் தெரியாதுங்க. ஆக மொத்தம் பக்கத்துல உட்கார கூட எவனையும் அனுமதிக்கல. நீ அந்த டிராமாவாவது பண்ணி தொலைச்சிருக்கலாம் இல்ல. இப்ப நீங்க ஸ்டாலின் பண்ணது டிராமான்னு கூட சொல்லுவானுங்க இவனுங்க. சரி அப்படியே டிராமானா கூட
மக்கள் பொதுமக்கள் அந்த அம்மா யாருன்னே தெரியாது, அந்த அம்மா கட்சி கிடையாது, யாரும் தெரியாது. யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அம்மா நீ போய் முதலமைச்சர் பக்கத்துல உட்காருமா, அவர் ஏதாவது கேள்வி கேட்பாரு பதில் சொல்லுமா, சொல்லி கொடுத்து கூட அனுப்பிட்டோமே. இந்த மாதிரி டிராமாவாவது பண்ணி தொலைக்க வேண்டியது தானே. நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா, நேரம் வானத்துல இருந்து குஷ்டியா, உன் பக்கத்துல யாரும் உட்கார கூடாதா, தீண்டத்தகாதவர்களா உட்காந்தா அப்படியே ரீல்ஸ் எடுத்துன்னு சீன் போட்டுட்டு இருக்க. இதை வேற ஒரு ஊடகங்கள் இவர் எடுத்த ரீல்ஸ அப்படியே ஊடகங்கள் தொலைக்காட்சியில காட்டுறாங்களாம். என்னங்கடா இது, ஏன்னா ஆட்சி நடத்துங்கடாப்பா. ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அதுல வந்து அப்படியே வந்து இவர் எடுத்த ரீல்ஸ், இவர் எடுத்த முதல்வர் எடுத்த மொபைல் எடுத்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சியில காட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வேற வெக்கமே இல்லையா? மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா உங்களுக்கு? இது ஒரு செய்தியா? இது ரீல்ஸ் போறது ஒரு செய்தியா? அசிங்கமா இருக்குங்க. ஊடகங்கள் என்கிற அந்த அந்த மரியாதையை காரி துப்பிட்டாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் பேசுற பேச்சுல இன்னொன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இப்ப முதலமைச்சருக்கு கேட்ட உடனே முதலமைச்சர் ஒன்றிய அரசுன்னு பேசுறத விட்டுட்டு இந்திய அரசுன்னு மாத்திக்கிட்டாரா? இனிமே பேச மாட்டார். பேசினா அவங்க குச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் கதை கந்தலாயிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே நயினார் நாகேந்திரன், நான் வந்து அரசியலை விட்டே போறேன், நான் அரசியலே வேணாம், எனக்கு அரசியலை விட்டே நான் போறேன், ஆனா நீ அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட கேட்டார் தெரியுமா? நம்ம செங்கோட்டையன். 40 வருஷம் 50 வருஷம் அனுபவம்னு சொல்லிட்டு பெரிய நான் வந்து அப்படியே அரசியலே கரைச்சி குடிச்சவன், ஜெயலலிதாவுக்கு ரூட் பயணம் போட்டவன் அப்படின்லாம் சொல்லிட்டு திரிஞ்ச அந்த செங்கோட்டையன் வாச்சாத்தி பெண்கள்கிட்ட கொடூரமாக காவல்துறை வந்து அவர்கள் நிர்வாணப்படுத்தி கொடுமை பண்ணி கொடுமை செய்து பல இடையூறுகளை செய்த அயோக்கியத்தனங்களை செய்த அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த அந்த செங்கோட்டையன் எப்ப தற்குறி கும்பலோடு சேர்ந்தவன தானும் தற்குறியா மாறிட்டார்ன்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்ல போக அதற்கு சவால் விட்டுருக்காரு நயினார் நாகேந்திரன். இப்ப இது வரைக்கும் பதிலே திறக்கல செங்கோட்டையன். அவர் பேசியிருக்கிறது பதில் சொல்ல முடியுமா மிஸ்டர் செங்கோட்டையன்? பதில் சொல்லுவீங்களா? சொல்ல உங்களுக்கு துப்பு இருக்காது. என்ன கேள்வி என்ன பதில்னா, செங்கோட்டையன் முன்னாடி சொன்னார், அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து திமுக ஆட்சி காலத்துல திமுக கிட்ட மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு, அதனால அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, இந்த சீன்லாம் ஓட்டாதீங்க, செங்கோட்டையன் எனக்கு ரொம்ப வருஷ பழக்கம், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நானும் அவரும் தான் ரூட்லாம் போடுவோம், நாகர்கோயில்ல ஒரு சில மாதங்கள் நாங்கள் தங்கி இருந்து நிறைய அரசியல் வேலை பார்த்துருக்கோம், செங்கோட்டையன் அண்ணனே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி சொன்னார் தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும்னார். அப்பனா என்ன அர்த்தம்? அதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் யோகிய சிகாமணி இல்லைன்றத அவருடைய நண்பராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, நான் சொல்லப்பா, அவரே சொல்றாரு. ரொம்ப நல்லா தெரியும்னா என்ன அர்த்தம்? ஏதோ 7 அவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஓவரா பேசினா அதெல்லாம் வெளியே சொல்லுவார்னு அர்த்தம். இப்ப என்ன சொன்னார்னா, நான் மருத்துவக் கல்லூரி அனுமதிக்காக திமுக அரசாங்கம் அனுமதி போட்டேன், அல்லது மருத்துவக் கல்லூரியோ ஏதோ ஒரு கல்லூரி அனுமதி போட்டேன்றத ஆதாரத்தோடு எங்க அண்ணன் செங்கோட்டையன் வெளியிட்டார்னா நான் அரசியலை விட்டா போறேன். அப்படி அவர் வெளியிட தவறினா அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணாரான்னு கேட்டிருக்காரு. வாயை வச்சுன்னு சும்மா இருக்க வேண்டியது தானே. என்னத்தையாவது உரண்டை இழுக்கிறது, போய் யாரை உரண்டை இழுக்கிறது? பாஜக காரனை போய் உரண்டை இழுத்தினா ஆட்சி அதிகாரம் மேலிடம் மோடி, அமித்ஷா, விஸ்வகுரு, எப்பேற்பட்ட பவர், சூப்பர் பவர்ல இருக்காங்க, நொங்க எடுத்துட மாட்டாங்களா? இதுக்கு என்ன செங்கோட்டையன் பதில் சொல்லுவாரு? பதில் இருக்காது. இதை விட இன்னொன்னு, ஒத்த ரோசா ஒரு எம்எல்ஏ இருக்கார், அதாவது மன்னார்குடி எம்எல்ஏவா காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார், ஒத்த ரோசா. அவரை அழகா வந்து ஒரு சோபா செட்டோ ஏதோ ஒரு செட்டை கொடுத்து, ஒரு டைனிங் செட்டை கொடுத்தோ ஏதோ ஒரு செட்டை கொடுத்து அவரை வந்து நீங்க வசப்படுத்திட்டீங்க. தாவேகா கும்பல் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பீரோ புல்லிங் மாதிரி எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டீங்க. அவர் என்னடானா 7 முறை எந்திரிச்சு வாழ்த்து சொல்றாரு, 8வது முறை எழுந்துச்சு வாழ்த்து சொல்றேன்னு பச்சையா மன்னார்குடி மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அமமுகவோட தயவுல ஜெயிச்சது, அது அதிமுக தயவுல ஜெயிச்சது தான். அந்த காமராஜ் எம்எல்ஏ மூஞ்ச மூடிக்கிட்டு போய் காரி துப்புன கேஸ், இது பிரச்சனை இல்லை. அந்த எம்எல்ஏவை தூக்க தெரிஞ்ச தாவேகாவுக்கு அதே மாதிரி இன்னொரு ஒத்த ரோசா இருக்காரு, பாஜகவுடைய பத்மராஜன். ஏன் தூக்கி பாரு, தொட்டு பாரு, அவரை தூக்கி பாருப்பா, அவர் ஒத்த ரோசா தானே. இப்ப எம்எல்ஏக்கெல்லாம் அழைக்கிறீங்களப்பா, அவர் ஒத்த ரோசா, அவர் என்ன முடிவுன்னா எடுக்கலாம். அவர் நினைச்சா அவர் அப்படியே வந்து அவர் கட்சி தாவல் கூட அவர் போலாம், அவர் மேல கட்சி தாவல் தடை சட்டமே வராது. அவர் நேரா உங்க கட்சி கூட வந்துடலாம். ஒரு சோபா செட் அனுப்பிவிடு, இல்லை ஒரு பீரோ அனுப்பிவிடு, இல்லை ஒரு டைனிங் செட் அனுப்பிவிடு, இல்லை ஏதாவது ஒன்று அனுப்பிவிடு.
அனுப்புப்பா, ஒரு காரு கொடுத்து விடு. ஏன்னா அந்த எம்எல்ஏ கிட்ட வேலை காமிச்சா தாவேகா தா தனியா போடும், தனியா போடும், தனியா போடும். அப்புறம் நம்ம சோசப் விஜய் இருக்காருல்ல முதலமைச்சர், அவரு 41 பேர்ல போய் எண்ணிட்டு இருப்பார். 1 2 3 4 எண்ணிட்டு இருப்பார். இதான் நடக்கும். ஆக நீங்க எப்பேற்பட்ட தில்லாலங்கடி அப்படின்றத பாஜக பட்டவர்த்தனமா போட்டு பொழந்திருக்கு. நமக்கு பாஜக மீது மாறுபட்ட கருத்து இருக்குங்க, அது நம்முடைய விஷயம் வேற. ஆனால் இன்றைக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் கூட அடிக்கிறாங்களப்பா. தாவேகாக்கு மானம் சூடு சொரணம் எதனா இருந்ததுன்னா நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லணும். சொல்லுவாங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல துணிச்சல் இருக்கா? சிஎம் சார் உங்களை தான் சார் கேட்டிருக்காரு, நீங்க யார் காலில் ஊந்தீங்கன்னு அவர் சொல்லிடுவேன்றாரு. நீங்க என்னமோ பெருசா ஏதோ மக்கள் கொடுத்துட்டாங்கன்னு பேசுறீங்க. சட்டசபையில் அவர் அசிங்கப்படுத்துறாரு, காரி துப்பிட்டாரு. எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குதுன்றாரு. அப்ப கூட்டணி கட்சியும் காரி துப்பிட்டாரு. விசிக, திருமாவளவன், ஐயுஎம்எல் காதர் மொய்தீன், கம்யூனிஸ்டுகள், அந்த சோபாமுகம்னு ஒன்று, சோபாமுகம்னு சொல்லிட்டேன்னா அந்த சண்முகம்னு ஒரு ஆள் இருக்கார், கம்யூனிஸ்ட், சிவப்பு துண்டு. அந்த நமக்கு நல்லா வருது, சரி விடுங்க. நம்ம முதலமைச்சர் மாதிரி, நம்ம சோசப் விஜய் மாதிரி வாயில நல்லா வருதுன்னு சொல்ற ஆள் இல்லை நம்ம. அதனால இவங்கெல்லாம் ஒரே ஒரு தேர்தல் ஒரு சோபா ஆளையே மாத்துதுங்க, கலரையே மாத்துதுங்க. முத்தரசன் ஒரு கதை சொன்னாரு. நான் கடந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு நண்பர் கீழே கமெண்ட் அடிச்சிருந்தாரு, ஏங்க அது முத்தரசன் சொன்ன கதை இல்லைங்கன்னு. முத்தரசன் அந்த மீட்டிங்ல 2 கதை சொன்னாருங்க. நான் ஒரு கதை தான் சொன்னேன், இன்னொரு கதை கூட்டணி கதை, அது வேற, அது இன்னொரு வீடியோ போடுறேன் நான். ஆக மொத்தம் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. அப்ப கம்யூனிஸ்டுக்குள்ளேயே ஏராளமான பஞ்சாயத்துகள் இருக்கு. இப்ப இவங்களையும் சேர்த்து தான் பாஜக காரி துப்பி இருக்கு. பாஜக வந்துரும், பாஜக உள்ள பூந்துரும், நீங்க சீன் போடல. நாங்க நினைச்சிருந்தா அவங்களை எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு கவர்னர் ஆட்சி கொண்டாந்துருப்போம். போனா போதுன்னு உங்களுக்கு விட்டு வச்சிருக்கோம். எப்போ வேணாலும் பீச பிடிங்கிருவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு படம், அதை சொல்லி முடிச்சிடுறேன் நான். ஒரு படம், என்ன படம்னா அந்த குருவி அப்படின்னு ஒரு படம். அது இந்த சோசப் விஜய் நடிச்ச படம் தான். அதுல வில்லன் அடிச்சிருப்பார், வில்லனை அடிச்சிட்டு இருப்பார் ஹீரோ. அந்த கை கால் செயல் போயிடும், அதை காமிக்கணும். அவன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு சுயநினைவு வந்த உடனே டிவியில பார்த்துருவார். இவன் தான் என்ன அடிச்சான்னு காமிக்கணும்னு நினைப்பாரு. அப்போ அவன் பொண்டாட்டி, அதாவது சரண்யா தான் அவங்க மனைவியா நடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேபிளை பிடிங்கி விட்டுருவாங்க. கையை தூக்கினவர் அப்படியே டம்முன்னு இறங்கிடும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி பாஜக பேரை சொல்லி பாஜக எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டபக்குன்னு கேபிளை உருவி விட்டுருவாங்க. உஷாரா இருந்துங்க. ஆக மொத்தம் நீங்க யார் தயவுல ஆட்சியில் இருக்கீங்க தெரியுமா? தாவேகா பாஜக தயவுல தான் இருக்கீங்களா. இதை நான் சொல்லல, நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே இந்த ஆதவனும் ஒருத்தர் பேசினதுக்கு செருப்படி வாங்கினாருன்னு சொன்ன தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? நேத்து கூட சொன்னாரு, நாங்க கீழ்த்தரமான வேலைலாம் செய்ய மாட்டோம், நாங்க என்ன வேலை செய்ய மாட்டோம்னு சொன்னார்ல. அது வேற இன்னும் கிடையாதுங்க. ஜெயலலிதா சட்டசபையில ஜெயலலிதா சேலையை பிடிச்சி உருவனவங்க திமுகன்னு பழைய வரலாறு இருக்குன்னு பேசினாரு. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவை அரணாக இருந்து காப்பாத்தான திருநாவுக்கரசரே ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. அப்பெல்லாம் எந்த சம்பவம் நடக்கல, நான் அந்த அம்மாவை மறைச்சுதான் இருந்தேன், பின்னாடி அவன் தொடப்பு கட்ட அடிச்சானா செருப்பு அடிச்சானா தெரியாது, எந்த சம்பவம் நடக்கலன்ட்டாரு. அப்ப இதை எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க? மிஸ்டர் மாண்புமிகு வளர்ந்து கெட்ட அமைச்சர் ஆதவ், அவர் சொன்னதுக்கு என்ன பதில் இருக்கு? அப்போ வாயை திறந்தா பொய்யை தவிர ஆதவ் வாயில வேற எதுவும் உண்மையே வராதா? நான் கேட்கலங்க, நாட்டு மக்கள் எல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி. ஓகே மக்களே, கோடிங்க வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட்டுகளை நீங்க போடுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டுகளை பார்த்து தான் நிறைய விஷயங்களை நான் தேடி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சில வேஸ்ட் லேண்டுகள் தொடர்ச்சியா நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கமெண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவங்களும் நிறைய பேருக்கு அனுப்பி விடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர் வேஸ்ட் லேண்டா இருக்கிறவர்கள் உள்ள நுழைய முடியும், நம்முடைய சேனல் நிறைய பேர் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.